ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க இது ஒரு கட்டை மாடு. கட்டை மாடுன்னா நல்லா கருப்பு வெள்ளையில், கருப்பு ரேஸ் வெள்ளை, கட்டத்தரத்தில் நல்ல மடிகாம்பான மாடு. இந்த மடிகாம்பு இருந்துச்சுன்னா பொடி மாடு தான். அது பருமாடில் பொடி மாடு. ஒரு 6 12 லிட்டர் கறக்கும். 6 12 லிட்டர் கறக்கும்னா இது கட்டத்தரத்து மாட்டில் நல்ல மாடு, நல்ல துப்புரவான மாடு. நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் இது வெயில் தாங்கும். மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு வெயில் தாங்கும். நல்லா வாப்பிடினா நல்லா தீவனம் நல்லா திங்கும். நல்லா நல்லா மடிகாம்பான மாடு, நல்ல மாடு. அந்த கொம்பு இப்படி வளைஞ்சிருந்தால் அது நல்ல துப்புரவான கருப்பு வெள்ளை தான். கருப்பு இது ரேஸ் வெள்ளை, மடுவில் வெள்ளை, காம்பில் வெள்ளை, இப்படி ரேஸ் வெள்ளை நல்ல மாடு. ஒரு அந்த மண்டையில் அப்படி ஒரு கொஞ்சம் மூஞ்சி நீளமாக இருந்துச்சுன்னா அந்த மாடு நல்ல ஜாதி மாடு. பொடி மாட்டில் அப்படிக்குள்ளே மூஞ்சி அவ்வளோ நீளம், அந்த மண்டை தலைச்சட்டு, அந்த கொம்பு, அந்த வளைவு, அந்த மாடு நல்ல ஒரு துப்புரவான மாடு, நல்ல மாடு. நல்ல வளப்பான மாடு, திறஞ்ச மாடு இல்லை, நல்ல குழுப்பான மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு நல்ல துப்புரவான மாடு, நல்ல மாடு. கட்டை மாட்டில் நல்ல மடிகாம்பு, நல்ல பொய்த்தோல் மாடு. பொய்த்தோல் மாடுனாலும் பால் கொடி நல்ல துப்புரவாக பருங்கொடியாக இருக்குது. பால் கொடி நல்லா இருந்தால் அந்த மாடு கறவத்தரம் அதிகம் இருக்கும். நல்ல மாடு, துப்புரவான மாடு, நல்ல கருப்பு மாடு, லேஸ் வெள்ளை. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.